ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் 2ல் உள்ள ரீசனிங்ஸ்க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 183 கொஸ்டின். ஆர் அடுத்து யூ அடுத்து எக்ஸ் அப்படி போயிருக்குதா? சரி, அப்போது +3 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆறுன்றது நம்பர் வந்து 18வது லெட்ரு. ஓகேங்களா? ஆல்ஃபாபெட்டிக் லெட்டரில். அப்புறம் யூங்கிறது 21. ஸோ 3ங்கிறது டிஃப்ரென்ஸ். ஓகேவா? 3 ஆட் பண்ணி போயிருக்கு. அடுத்து எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24. அப்போ அங்கேயும் இங்கேருந்து 3 வந்திருக்கு. ஓகேவா? சரி, அப்போ அடுத்து 3 ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? 25, 26, அப்புறம் 1. அப்படி தான் இசட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஏ வந்துடும். ஸோ 1 அதான் ஏ. அடுத்து +3 போட்டோம்னா 4. அப்போது 4வது இடத்துல டி வரும். ஏபிசிடி. அப்போ டி வந்துருச்சு. ஸோ மறுபடியும் D+3, அதாவது 4 + 3 7. 7ல் என்ன இருக்கும்? ஜி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஜி. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சதா? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்த கொஷின் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஷின், தெரிஞ்ச கொஷின் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின். ஓகேவா? அப்போது 100ல் 10 எத்தனை முறை கழியும்? 100ல் 10 ஒரு முறை தான் கழியும். ஏன்னா 100ல் 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும்? 90 மாறிடும். ஓகேவா? அப்போ திரும்ப நம்ம கழிக்கணும்னா 90 தான் 10 கழிக்க முடியும். மறுபடியும் 80 மாறும். ஏன்னா நமக்கு 100 வந்து ஒரு டைம் இருக்கும்போது 10 கழிச்சோன்னா 90 மாறிடும். ஸோ போயிடும். அப்போ ஒரே ஒரு டைம் தான் 100லேருந்து நம்ம 10 கழிக்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி, ஒரு முறை மட்டுமே. சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஒரு புத்திசாலி மனிதன். இதுவுமே நீங்கள் இந்த கேள்வியுமே வந்து டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 அதில் வந்து கேட்ட கொஷின் தான். பட் நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி, அந்த நம்பர் கவுண்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? அதாவது என்னென்னா, அவங்க வந்து 30 மாம்பழங்கள் ஒரு இதில் இருக்குன்னு வச்சுருப்பாங்க. ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கறத வச்சுருப்பாங்க. நான் 60 மாம்பழங்கள்னு சொல்லிட்டு ஒரு மூட்டைக்கு 2 மாம்பழம் சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ அப்படியே ஆன்சர் டபுள் ஆகும். அந்த கொஷனுக்கு நீங்கள் 25 ஆன்சர்னு பார்த்துருப்பீங்க. மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கொஷனை கவனிக்காமல் போட்டாலும் நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 50. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூட்டையில் வந்து எத்தனை இருக்குது? ஒரு மூட்டைக்கு 60 மாம்பழங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 60 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். அப்போது 60 மொத்தம் எத்தனை? 180 மாம்பழங்கள் இருக்கும் அவர் கையில் முதல்ல. சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 2 மாம்பழம் தர வேண்டும். ஓகேவா? மொத்தம் எத்தனை மூட்டை இருக்குது? ஃபஸ்ட்டு கையில் 3 மூட்டை இருக்குது. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு சுங்கச்சாவடிக்கு ஒரு மூட்டைக்கு 2 மாம்பழம் அப்படின்னா அப்போ மொத்தம் 3 மூட்டைக்கு 6 மாம்பழம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு 10 சுங்கச்சாவடி தாண்டும் போது 60 மாம்பழம் கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? 10 சுங்கச்சாவடி தாண்டும் போது 5×6 = 60. ஸோ 60 மாம்பழம் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு மூட்டை காலியாயிரும். ஏன்னா புத்திசாலி மனிதனுங்கிறனால ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒவ்வொன்றா எடுக்க மாட்டான். முதல்ல இருக்க ஒரே மூட்டையிலேருந்து அவன் மூட்டைக்கு 3 தானே உனக்கு வேணும். ஸோ நான் ஒரே மூட்டையிலேருந்து 3 எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்து நான் போக எனக்கு மூட்டை குறைஞ்சிரும். ஸோ இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டிய இன்றைக்கி குறைஞ்சிரும். ஏன்னா அவன் புத்திசாலி மனிதன். நார்மலான மனுஷன் மூட்டைக்கு ஒன்றுனா ஒவ்வொரு மூட்டையில் ஒன்று எடுத்து கொடுக்குறான். முட்டா பையன். அப்படி தானே? யாராக இருந்தாலும் அதான் பண்ணுவோம். மூட்டைக்கு 1 தான் வேணும் அப்படின்னா நம்ம 3 எடுத்து ஒரே மூட்டை கொடுத்தோன்னா அடுத்து அந்த ஒரு மூட்டை காலியான பிறகு நம்ம கொடுக்க வேண்டிய எண்ணிக்கை குறைஞ்சிரும் இல்லையா? 2 மூட்டை தான் இருக்கும். இப்போ மூட்டைக்கு 2னா 4 தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் புத்திசாலி மனிதன் இப்படி தான் பண்ணுவான். ஒரே மூட்டையில் ஒரு மூட்டைக்கு 2னா மொத்தம் 6 எடுத்து கொடுத்துருவான். அப்போ 10 இது போகும்போது அந்த ஒரு மூட்டை காலியாயிரும். ஸோ மிச்சம் இன்னும் 20 சுங்கச்சாவடி போக வேண்டியிருக்கு. மொத்தம் 30 சுங்கச்சாவடி தானே? அதெல்லாம் இன்னும் 20 போக வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து 15 சுங்கச்சாவடிக்கு அவன் வந்து 4 நாளாக கொடுக்கணும். அதாவது ஏன்னா மூட்டைக்கு 2. ஸோ இப்போ கையில் 2 மூட்டை தான் மிச்சம் இருக்குது. அந்த 2 மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 2னா 2 மூட்டைக்கு 4. ஸோ அப்போது அடுத்த 15 சுங்கச்சாவடிக்கு போகும்போது இந்த ஒரு செகண்ட் 2வது மூட்டை காலியாகும். ஏன்னா 15 × 4 60. சரிங்களா? இப்போவும் மூட்டைக்கு 2ங்கிறப்போ 2 மூட்டையில் 2 பிறக்கி கொடுக்க மாட்டான். ஒரே மூட்டையில் தான் 4 எடுத்து கொடுத்துட்டே வந்துருப்பான். ஸோ அதனால் 15 சுங்கச்சாவடி தாண்டும் போது அந்த 60 மாம்பழங்கள் வந்து காலியாயிரும். ஸோ அந்த 2வது மூட்டையும் காலியாயிரும். ஓகே, இப்போ வந்து முதல்ல 10 சுங்கச்சாவடி போனால் 15 சுங்கச்சாவடி இப்போ போயிருக்கான். மொத்தம் 25 சுங்கச்சாவடி காலி ஆகிட்டு. மிச்சம் இருக்க வரப்போகிறது ஒரு 5 சுங்கச்சாவடி தான் இருக்குது. இப்போ கையில் இருக்குது ஒரே ஒரு மூட்டை 60 மாம்பழம் இருக்குது. சரி ஆகிட்டு. அப்போ அந்த ஒரு மூட்டையில் எத்தனை மாம்பழங்கள் கொடுக்கணும்? அவன் ஒரு மூட்டைக்கு 2 மாம்பழம் கொடுக்கணும். எத்தனை சுங்கச்சாவடி இருக்குது? 5 சுங்கச்சாவடி இருக்கா? ஸோ அப்போ 5 × 2 10 மாம்பழங்கள் காலியாகிருக்கும். சரிங்களா? 5 × 2 10 மாம்பழங்கள் வந்து கொடுத்துருப்பான். அப்போ சுங்கச்சாவடியெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ 60ல் 10 மாம்பழங்கள் இப்போ எடுத்துருப்பான். இதிலேருந்து மிச்சம் எத்தனை இருக்கும்? 50 மாம்பழங்கள் மிச்சம் இருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த கேள்விக்கான பதில். ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 50. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? ஒரு மனிதனுக்கு எப்போதும் இது உண்டு, அது என்ன? சரிங்களா? பல் வந்து பிறந்த குழந்தைக்கு பல் வந்து உடனே முளைக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் அது வராது. சரி, அடுத்து பாதம், கை இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில கண்டிஷனில், ஒரு சில ரேர் கேஸில் வந்து குறைபாடுகளோட
பிறக்கிற குழந்தைங்களுக்கு இது மிஸ் ஆகி இருக்கலாம் ஓகேங்களா. எப்போதும் இது உண்டு அப்படின்னா சம்திங் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்தால் கூட ஏதாவது மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் அது வந்து கன்ஃபார்ம் எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஆனால் இதயம் அப்படிங்கிறது கருவில் உருவாகும் போதே முதல்ல இதயம் உருவாகி அப்படியே எல்லாமே வருது இல்லைங்களா. ஸோ அதனால் இதயங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இதயம் வந்து எப்போதுமே மனுஷனுக்கு இருக்கும் ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு பாடலில் எப்போதும் எது உண்டு? அடுத்த கேள்வி, ஒரு பாடலில் எப்போதும் எது உண்டு அப்படின்னா வார்த்தைகள், பாடல் வரிகள் சரிங்களா. அதான் அது இருந்தால் தான் அந்த நம்ம வந்து படிக்கவோ வாசிக்கவோ முடியும் இல்லையா. ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் அதில் வார்த்தைகள் இருக்கணும் ஓகேவா. பாடல்கள் கூட்டம் வராது, இசை அதாவது கூட்டம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஒருத்தர் மட்டும் பாடலாம் இல்லையா. அதனால் இசைவாணர்னு போட்டிருக்கு. இசைவாணர்னால் மியூசிஷியன், ஆமாம் மியூசிக் இல்லாமல் பாட்டு படிக்கலாம். ஸோ அடுத்து பாடகர் இல்லாமல் நார்மலாக யாராலும் பாட்டை கூட வாசிக்கலாம். அது பாட்டு தானே, அங்கே இருந்து பாட்டு வரிகள் இருந்துச்சு அது பாட்டு தான் அப்படி தானே. சரி ஓகே. ஏன்னா பாட்டு எழுதின எழுத்தாளர்கள்லாம் இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அவங்க பாட்டு இருக்குது. பழைய எழுத்தாளர்கள்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பாட்டு இருக்குது, அந்த அவங்களோட பாடல் வரிகள் இருக்குது. ஸோ அப்போது அந்த வார்த்தைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. அவங்களோட புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வார்த்தைங்கிறது தான் சரியான பதில். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். பொருந்தாதது எது? கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி இதெல்லாம் வந்து அவுட்டோர்ஸில் விளையாடுறது, அதாவது கிரவுண்டில் விளையாடுறது. சதுரங்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரு இண்டோர் ஸ்டேடியம் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளரங்க விளையாட்டு ஓகேங்களா, சதுரங்கம். சரி ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து போயிடலாமா. சதுரங்கம் தான் ஆன்சர் இதுக்கு. சரி, அடுத்து ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ரீசனிங் ஓகேங்களா. இப்போ வந்து எஃப்ங்கிறது நம்பர் என்னது 6, எல்லாமே நம்பர்ஸ் படி தான் இந்த இதில் இருக்குது ஓகேங்களா. அதுலேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 1 ஏ வந்திருக்கு. அப்புறம் ஐங்கிறது 9, ஐ வந்து 9. ஸோ 9லேருந்து 5 கழிச்சோன்னா 4 வரணும் இல்லையா. 4ங்கிறது டி வந்திருக்கு. ஸோ எல்லுங்கிறது 12, 12ல் 5 கழிச்சோன்னா 7, 7ங்கிறது ஜி வந்திருக்கு. ஸோ இதான் பேட்டர்ன். என்ன பண்ணுறாங்க, 5 கழிக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே மில்கில் வந்து எம் வந்து 13, 5 கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 8 வரும். 8ங்கிறது ஹைச்சு ஓகேவா. ஹைச்சு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் இருந்திருக்கு ஓகேவா. அடுத்த டைம் பாருங்கள், ஐக்கு என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, ஐ வந்து 9, 5 கழிச்சா 4, அப்போ டி வரணும். டி வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் 2 ஆப்ஷனில் இருக்குது, பிலையும் சிலையும் இருக்குது. அடுத்து எல்லுக்கு வந்து 12, 5 கழிச்சோன்னா 7, 7ங்கிறது ஜி வச்சு அதுவும் 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, கடைசியில் கேங்கிறது 11, அதில் 5 கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6ங்கிறது எஃப். ஸோ எஃப் எங்கே இருக்குது, சி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர், HDGF ஓகேவா. அந்த 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி அதில் எவ்வளோ லெட்டரை வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், T/J = 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் லெட்டருக்கான நம்பர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு டீங்கிறது 20, ஜேங்கிறது 10 ஓகேவா. அப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 1 10 10, 2 10 20. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கொஷின் 2 தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. 2 தான் = கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது 24, ஹைச்சுங்கிறது 8. ஸோ கட் பண்ணோன்னா 1 8 8, 3 8 24. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 3 ஓகேவா. அந்த ஆல்ஃபாபெட்டிக்கலுக்குள்ள நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்காங்க. அந்த நம்பர் தான் ஆன்சர், பி, ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து முதல் தரத்திலும் கீழே இருந்து கடைசி தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஓகேவா. மேலேருந்து பார்க்கும்போது அவன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான், கீழேருந்து பார்க்கும்போது அவன் தான் லாஸ்ட்லையும் இருக்கான். அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அவன் மட்டும்தான் ஓகேங்களா. மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் அவன் இருந்தால், கடைசியில் இருந்து பார்க்கும்போது லாஸ்ட்லேயும் அவனே தான் இருந்தான் அப்படின்னா வேறு ஆட்களே இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அவன் மட்டும்தான் இருக்கான் கிளாஸில். ஸோ ஒன்று தான் ஆன்சர், ஆப்ஷன் பி ஆப்ஷன். சரி, அடுத்து 10 புறா 5 மைனா. 10 புறா 5 மைனா, மொத்தம் 15 இருக்குது ஓகேவா. மரத்தில் ஒரே மரத்தில் அமர்ந்துள்ளன. தொலைதூரத்தில் இருந்து வேடன் ஒருவன் அம்மரத்தை நோக்கி குண்டு இல்லாத துப்பாக்கியால், அப்போ இது குண்டு இல்லாத துப்பாக்கியால் சுடும்போது சத்தமே வராது, அதில் பெரிய அளவில் சத்தம் இருக்காது. ஸோ அப்போ தூரத்துலேருந்து சுடும்போது அது அந்த பறவைகளை எந்த விதத்தையும் டிஸ்டர்பே பண்ணியிருக்காது. அப்போ என்ன சுடுகிறான் எனில் தற்போது மரத்தில் உள்ள பறவை எண்ணிக்கை எத்தனை, அதே எண்ணிக்கை தான், 10 + 5 15 தான் ஓகே. ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். கதாநாயகன் வந்து கதைன்னு கொடுத்துருக்காங்க. கதாநாயகன் கதை, கதாநாயகி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, இந்த இடத்துல நடிகை நம்ம போட்டோன்னா கதாநாயகனுக்கு என்ன வந்திருக்கணும், நடிகர்னு வந்திருக்கணும். ஸோ அது வரல.
துணை நடிகை சான்ஸே இல்லை. தலைவினா அப்போ இங்கே தலைவன் வந்திருக்கணும், அது வரல. ஸோ அப்போ கதைக்கு ஒரு நாயகன் இருக்காங்கன்னா அவங்கள கதாநாயகன் சொல்லுவோம். அதே மாதிரி கதைக்கு ஒரு நாயகி இருந்தால் அவங்களை கதாநாயகின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் கதை, டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 194வது கொஸ்டின். ஏஜி என்பது ஐஓ என எழுதும்போது ஈகே என்பதன் குறியாக்கம் யாது? இதுவும் அதே மாதிரி தான். ஏங்கிறது 1, அப்போது ஐங்கிறது 9, அப்போது +8 பண்ணியிருக்காங்க. +8 பண்ணோம்னா என்ன வரும்? 9 வந்து ஐ. சரி, அதே மாதிரி தான் ஜிங்கிறது 7, அதில் +8 பண்ணோம் அப்படின்னா 15, ஓங்கிறது 15. ஓகேங்களா? அப்போது ஐஓ வந்திருக்கு. சரி, அதே தான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம். 8 வந்து ஆட் பண்ணுறது தான் பேட்டர்ன். சரி, அப்போ ஈகே கண்டுபிடிக்கலாமா? ஈங்கிறது 5 +8 ஆட் பண்ணால் 13. 13ங்கிறது வந்து என்ன டேர்மு, என்ன லெட்டர்? எம். ஓகேவா? சரி, அப்போது கேங்கிறது 11 +8 ஆட் பண்ணால் 19. 19ங்கிறது என்ன லெட்ரு? எஸ்ஸு. அப்போ எம்மு எஸ்ஸு, அதான் ஆன்சர். எம்எஸ், ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இந்தியாவில் இன்று புதன்கிழமை எனில் அடுத்த வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமை? அதாவது இந்தியாவில் வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமை? இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கட்டும், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கட்டும், அடுத்த வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமை தானே கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்போ அடுத்த வாரத்தின் முதல் நாள், இந்தியாவில் வாரத்தின் முதல் நாள் வந்து எதை சொல்கிறோம்? ஞாயிறை தான் சொல்கிறோம். சண்டே தான் வாரத்தின் முதல் நாள். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா திங்கட்கிழமை வந்து கொடுப்பாங்க வாரத்தின் முதல் நாள். வீக் டேஸில் ஃபஸ்ட்டு டே, அதனால் ஒர்க்கிங் டே இருக்கிறதுனால அது திங்கக்கிழமை வந்து இன்டர்நேஷ்னலாக வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு சண்டே தான் வீக்கில் ஃபஸ்ட்டு டே. ஓகேங்களா? ஒரு வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னது? சி ஆப்ஷன், ஞாயிறு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். 5 = 3, 10 = என்ன? அதான் கேள்வி. 5ல் 3 லெட்டர் இருக்குது, ஸோ அது 3. அதே மாதிரி 10லேயும் 3 லெட்டர் இருக்குது, அப்போ ஆன்சர் 3, சி ஆப்ஷன். ஓகேவா? வேறு எதுவுமே இதில் வந்து லாஜிக் வைக்கல, இதான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரி, அடுத்து சைக்கிள் 2, கார் என்ன? சைக்கிளுக்கு 2 பக்கமும் வீல் இருக்கும், அதாவது முன்னாடி பின்னாடி வீல் இருக்கும். சைக்கிளுக்கு 2 வீல் இருக்குது, காருக்கு 4 வீல் இருக்குது நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க. சில காருக்கு 4 வீல் இல்லை, 8 வீல்லாம் இருக்குது, பின்னாடி 2 டயர் வச்சுருப்பாங்க, 6 வீல்லாம் இருக்குது அப்படின்னு சண்டைக்கு வருவீங்க நீங்கள். அதனால் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு? சைக்கிளுக்கு 2 பக்கம், அதாவது முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கம் வீல் இருக்கும். காருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு, முன்னாடி ரைட் சைடு, அதே மாதிரி பின்னாடி லெஃப்ட் சைடு, பின்னாடி ரைட் சைடு, அந்த மாதிரி 4 பக்கம் வீல் இருக்கும். ஓகேவா? அப்போ எனது ஆன்சர் ஆப்ஷன் டி, 4. ஓகே, ரீசனிங் சம்ஸ் 15 இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மேக்ஸுக்கு 10 கொஸ்டின் ஹெச்சிஎஃப் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழ் ஃபுல் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு லைவில் எடுப்பேன். ஓகேவா? அது நிறைய இருக்கிறதுனால லைவில் எடுப்பேன், அப்படி இல்லைனா வீடியோவாக கொடுத்துருவேன். ஜிஎஸும் அதே மாதிரி தான், ஒன்று லைவில் இருக்கும், அப்படி இல்லைனா வீடியோவாக கொடுத்துருவேன். ஓகேவா? அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து டைம் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க, டெஸ்ட்டை போட்டிங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க? நிறைய பேர் இன்னுமே ஓஎம்ஆர் அனுப்பாமல் இருக்கீங்க. ஸோ டெஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை வந்து வீடியோவில் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட்டு போடாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் 3க்கான சிலபஸ் நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். மேக்ஸிமம் ரிவிஷன் தான் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் 1, 2க்கான ரிவிஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.